பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் கோவில் எங்க இருக்கு, தர்கா எங்க இருக்கு, இதை டிமார்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு. அதன் அடிப்படையில் 1920 ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்குது, ஒரு லோவர் கோர்ட் மதுரையில். அந்த தீர்ப்பு மிகச் சரியா அந்த தீர்ப்பில் சொல்றாங்க, தர்கா எங்க இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு, அங்கிருந்து தர்காக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கற்கள், இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று மேல மலை உச்சியில அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா, சிகந்தர் தர்கா. அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்க இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்த அடிப்படையில் அங்க வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து மேல ஒரு கல்ல குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு. இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அதை எதிர்த்து 1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்றாங்க. அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்யறாங்க. 1920 ஒரிஜினல் சூட், 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்யறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேல இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு, குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடல, கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940, 50, 60, 70 காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்தை பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வர்றாங்க. இப்ப நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு ஹிந்து பக்தர், அவர் அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் நோக்கி போறாங்க. அந்த ஈஓட்ட கேட்கிறாங்க, 28/10/2025 ஒரு அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்க ஏற்றணும்னா தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏத்துறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு. ஈஓ 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்றாங்க. நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்க ஏத்தனமோ அதே உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அங்க அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. 32317 என்கிற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்கிறார். அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுறாங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகல. இந்த மலையை பொறுத்தவரை சிகந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்புல ஊர்ஜிதம் செய்யறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது. அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க. அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு, 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அன்னைக்கே டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவில்ல மட்டும்தான் நாம தீபத்தை ஏற்றணும், மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியமா இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கல, இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுறார். அது மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் ரகுபதி அவங்க கோட் பண்றது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்றாங்கன்னா, அதுல பெட்டிஷனர் என்ன கேட்கிறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க.
So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்றார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்கு. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓபன் பண்ணல. ஆனா இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்கிறாங்க? தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில இல்ல. 2014 தீர்ப்பு 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம் தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது மிக முக்கியமா தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு. ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷனுடைய சாராம்சம். The mosque is at the highest peak, the தீபத்தூண் is at the lowest peak. இரண்டுமே வேறு மலை உச்சியில் இருக்கு. அதனால இதை ட்ரையல் ஜட்ஜ் 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரெட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிக்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். என்ன பொய்யை சொல்றாருன்னா 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, 17 சாதகமா வந்திருக்கு, 1996 சாதகமா வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்ப நீதியரசர் சொல்றாங்க 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன், 95 ஏத்துங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க 96 கேட்கறீங்க. எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு. அதனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏத்துங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்கறாங்க. தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு. 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை, 2014 குழப்பமில்லை, 2017 குழப்பமில்லை. இந்த மூன்றும் வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில கிடையாது. மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு. அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல. அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில தீபத்தூண் இருக்கு. அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதோட அவங்க நிக்கல. நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்ப அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்கறாங்க. சோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார். ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்ப நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்ப டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனா கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிருச்சு 1920 வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல. இதுல இருந்தே தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தூணையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து 3ஆம் தேதி ஈஓ சொல்றாங்க இல்ல நாங்க மலை உச்சியில ஏத்த மாட்டோம், தீபத்தூண் ஏத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. 5 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் இருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 6 மணிக்கு. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க இல்ல 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினாலதான் நேரடியா பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க 10 பேர்த்தோட மலை மேல ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் சொல்றாங்க? 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியா கமிஷனருக்கு டைரக்ட் பண்றாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும்.
நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல. அந்த கடமையை செய்யாத காரணத்தினாலதான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு GR சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6/5 கொடுக்கக்கூடிய தீர்ப்புல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல, காவல்துறை கடமையை செய்யல, கலெக்டர் கடமையை செய்யல, அதனால் CISF நான் அனுப்புறேன், கமாண்டன்ட் நீங்க கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதுல எதுவும் தவறாக இல்லை. இதை எதிர்த்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க. எப்ப போறாங்க? அடுத்த நாள் அப்பீல் போறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் 3ஆம் தேதி இரவு நடக்குது. 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க. இந்த நீதியரசர் CISF விட்டது தப்பு, எப்படி அவங்க CISF அனுமதி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல. அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், திரு KK ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யல. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால CISF அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்றாங்க, கலெக்டர் 144 CRPC 163 BNSS அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்க யாருமே போக கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து CISF முன்னாடி போகல, அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. 144 போட்டிருக்காங்க. இந்த 2 டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 CRPC 163 BNSS போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 CRPC ஒரு ஃப்ராட் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்கிறாங்க 144 CRPC எப்ப போட்டீங்க? 3ஆம் தேதி 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் CISF படையோடு மேலே செல்லலாம் என்ற 6/5க்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க. நீங்க 144 எப்ப போட்டீங்க? அதுல அந்த நீதியரசர் சொல்றாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 PM on 3/12. அதுல சொல்றாரு, thus it is very obvious section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for a original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்றாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 CRPC 163 BNSS போடுறன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்கு. அப்ப அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்காங்க, ஆர்டர் 3 மணிக்கு போட்டிருக்காங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைல்ல இல்ல. ஆனா நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 CRPC போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. IAS IPS அதிகாரிகளுக்கு எதிராக the records are manipulated after the court calls for the original file. கோர்ட்ல ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி அரசு கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் H ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வுல அப்பீல டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 144 டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்க தீபத்தை ஏத்துவோம் என்று போன பொழுது அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாம தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்ல, அப்பீல் நிலுவையில் இல்ல, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்ல, எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் H ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணிருக்காங்க. which is an illegal arrest. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்ல. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட், அதனாலதான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய 2 உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கு இடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா, திரு நீதியரசர் சாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார்.
2005 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல 2 நபர்களும் பங்கேற்றாங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 ஆர்டிஓ ஆபீஸ்ல திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு 13-12 நடக்குது. அதுல இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதுல எங்களுக்கு தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை ஏற்றிக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதுல இருக்கு. மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்க ஏத்திக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்ல. இன்னைக்கு 2005 இத கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இல்ல இத ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்க ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் சொல்றாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகல. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போறாங்க. எப்பங்க? அக்டோபர் 2025, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பண்றாரு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நெல்லித்தோப்புல போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம், இவ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.